இன்னைக்கு நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோல்டன் ஃபேஷியல் சோப். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குங்க. இந்த தேங்காய் எண்ணெயே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்க இது உதவும். அது கூட இந்த பட்டர் யூஸ் பண்ணுற போது இன்னும் நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக நல்ல கலர் கொடுக்கும். அதே மாதிரி வயதான தோட்டத்தினால் ஏற்படும் அந்த சுருக்கங்களை வந்து இது தடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு ஸ்கின்ல ஒரு தேவையில்லாத ஒரு எரிச்சல் ஏற்படும். அந்த எரிச்சலையும் இந்த பட்டர் வந்து நல்லா தடுக்கும். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா, இந்த எண்ணெயோட இந்த பட்டர் மிக்ஸ் ஆகாம அங்கங்க தெரஞ்சிருக்கும். அதனால ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். இப்ப இது கூட நம்ம காஸ்டிக் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மொத்தமா ஊத்திராதீங்க. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுவும் ஒரு 20 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் அப்படியே டைரக்ட்டா சேர்க்கலாம். ஆனா, நம்ம இதில வாசனைக்காக எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணாதனால, நம்ம ரோஸ் வாட்டர ஆட் பண்ணி அத அரைச்சு வந்து சேர்க்க போறோம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சு இந்த மாரி சேர்க்கிறம்போது உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இல்லன்னா அங்கங்க தெரஞ்சு கட்டி போல நம்மளுக்கு இருக்கும். நல்லா இந்த பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கலந்து விடணுங்க. இப்ப நம்ம சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாரிங்க, நான் சோப்பு வந்து மோல்ட்ல ஊத்துறம்போது நான் வந்து வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். மறந்து போய் எல்லாம் ஊத்திட்டு தான் பார்க்குறேன். வீடியோ ஆன் ஆகல. பாருங்க எவ்வளோ சூப்பரா ஒரு சோப் வந்து ரெடி ஆயிருக்குன்ட்டு. இதில நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 வகை பொருள வந்து சேர்த்துருக்கோங்க. இந்த அளவு பெஸ்ட்டா யாரு குடுக்க முடியும்? ஒரு சோப்ல 1 வகை, 2 வகை சேர்க்கிறதே பெரிய விஷயம். ஒரு 12 வகை பொருள சேர்த்துருக்கேன். உளுந்து, பாதாம், பார்லி, வெள்ள சுண்டல், கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள், ரோஜா இதழ், ஆவாரம்பூ இந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம சோப்பெல்லாம் ரெடி பண்ணி காட்டுறோம். அந்த சோப் வந்து எப்படி ரிசல்ட் குடுக்குதுன்னு பார்க்கலாம் இல்லையா? இப்ப இது நான் யூஸ் பண்ற சோப் தாங்க எடுத்திருக்கேன். பாருங்க 2 தேய்ச்சு தாங்க தேய்ச்சேன். அதுக்குள்ள பாருங்க எவ்வளோ நுர தேய்க்க தேய்க்க எவ்வளோ நுர வருதுன்னு பாருங்க. இது நல்லா பொரளும். நல்லா மிக்ஸிங் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தாங்க இந்த மாரி சோப்பு வந்து நல்லா ரிசல்ட் குடுக்கும். பாருங்க எவ்வளோ நுர வருது. இதில வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தாங்க யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம். எவ்வளோ நுர வருது பாருங்க. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்க இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம அடுத்து குப்பைமேனி சோப்பு தாங்க ட்ரை பண்றோம். இதுவும் நம்ம வீட்ல யூஸ் பண்ற சோப்பு தான். இது எப்படி ரிசல்ட் குடுக்குதுன்னு பார்க்கலாம். இது அதே மாரி 2 தேய் தாங்க தேய்ச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா நுர வருதுன்னு. குப்பைமேனி இலைய வந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு, அத அரைச்சு சாறு எடுத்து தாங்க நம்ம இத பண்ணிட்டுருக்கோம். இதுவும் தேங்காய் எண்ணெய்ல பண்ண சோப்பு தான். பாருங்க தேய்க்க தேய்க்க எவ்வளோ நுர வந்துகிட்டே இருக்கும். குப்பைமேனி வந்து நம்ம ஸ்கின் பெனிஃபிட் வந்து ரொம்ப ஏராளம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனையும் இது வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த குப்பைமேனிக்கு உண்டு. அது இல்லாம பருக்கள், தழும்புகள், வடுக்கள் இதெல்லாம் மறையிறதுக்கு இந்த குப்பைமேனி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து நம்ம பட்டர் சோப்பு. இதுதாங்க நம்ம ஃபேஷியல் சோப். அதில போட்டிருப்பேன். பட்டர் ஃபேஷியல் சோப்னு அதில போட்டிருக்கு பாருங்க. இது வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ண சோப்பு இதுதாங்க. இது இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண சோப்பு. அந்த சோப்பு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில வந்து லைட்டா பட்டர் ஆட் பண்ணியிருப்போம். இப்ப நம்ம வந்து நெறையவே பட்டர் ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க அதே மாரி 2 தேய்ச்சுட்டு வச்சுட்டேன். இது தேய்க்க தேய்க்க பாருங்க எப்படி நுர வருதுன்ட்டு. இந்த நுரையே வந்து லைட் வெயிட்டா நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. நம்ம தேய்க்கிறம்போது அந்த நுரையிலேயே நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட்டர் யூஸ் பண்ணி செய்றதுனால. இது தேங்காய் எண்ணெயும் ப்ளஸ் பட்டரும் யூஸ் பண்ணி செஞ்ச சோப்பு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. இதுவும் நல்ல நுர குடுக்கக்கூடியது. பாருங்க வாஷ் பண்ணிரலாம். பாருங்க ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து உடனே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து சோப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.